தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். சென்னை அருகே நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வரும் வேகம் குறைந்திருப்பதாக முக்கிய செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இந்த வேகம் குறைவதால் நமக்கு மழை இன்னும் தொடர இருக்கிறதா? என்ன தகவல் வந்திருக்கிறது வானிலை ஆய்வு மையத்திலிருந்து? விரிவா பதிவு பண்ணுங்க. எப்போதுமே புயலுடைய தாக்கத்தை காட்டிலும் புயலுடைய மையப்பகுதியில புயலுடைய கண் கடக்கும் போது அந்த இடத்துல காற்றின் வீரியம் தான் அதிகமாக இருக்கும். புயலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் மேக திரட்சி அதிகமாக இருந்து மழை தரும் மேகங்கள் அந்த இடத்துல அதிக அளவிலான மழை பொழிவு பெறும். எப்படி புயலானது கடந்த 24 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்திருக்கிறதோ அடுத்த 12 மணி நேரத்துல அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அதன் நகரும் வேகம் என்பது கடந்த 6 மணி நேரத்துல மணிக்கு 5 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து குறைந்திருக்கிறதாக தெரியப்பட்டிருக்கிறது. அந்த அளவுல இன்று காலை 8:30 மணி அளவுல கிடைத்த தகவல்களின்படி கடலூரிலிருந்து வடகிழக்கே 150 கிலோமீட்டரிலும், நெல்லூரிலிருந்து தென்கிழக்கே 200 கிலோமீட்டரிலும், அதே போல சென்னையிலிருந்து தென்கிழக்கு சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தித்வா புயல் வலுவிலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பயணித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ள அடுத்த 8 மணி நேரத்திற்கு இதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்களாக இருக்கக்கூடிய சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலான மழை என்பது தொடரும் எனவும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் இது நள்ளிரவு வரையில நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் தனியார் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படியாக இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை சுற்றி அதிக அளவிலான மேக திரட்சிகள் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு பேரலாக பயணிப்பதன் காரணமாகத்தான் இந்த மழை என்பது தொடர்ந்து பெய்து கொண்டிருப்பதாகவும் அறியப்படுகிறது. அந்த அளவுல இன்று மாலை வரையில இருநிலை சென்னையிலும் அதே போல சென்னை புறநகர் பகுதிகளிலும் வடகடலோர மாவட்டங்களிலும் நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே தெரிகிறது. மேலும் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னை கடற்கரையிலிருந்து குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு மையம் கொண்டிருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. தொடர்ந்து இன்று காலையிலிருந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரத்திற்கு மேலாக சென்னையின் மாநகர் பகுதிகளில் பரவலாக மிதமான முதல் கனமழை வரையில சீரிய இடைவெளியில பெய்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தமிழகத்திலேயே மிகப்பெரிய ஷோரூம் மற்றும் 20 வருட அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.